வெல்கம் டு ஃபன்னி கிச்சன். நான் உங்க தக்ஷிதா. இன்னைக்கான ரெசிபி பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பன்னீர் 2 பாக்கெட் வாங்கி நாங்க கியூப்ஸ் போட்டுக்கிட்டோம். கீ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகாய், சோம்பு, பிரியாணி இலை எடுத்து வச்சிருக்கோம். தக்காளி, இஞ்சி, பூண்டு, முந்திரியும் கசகசாவும் ஊற வச்சிருக்கோம். அதை கடைசியா அரைச்சு போடணும். வெங்காயம், ஆயில். இப்போ நம்ம சமைக்க மசாலாஸ்லாம் ஆட் பண்ணா அது வந்து நாங்க வீடியோல காட்டுறோம். ஃபர்ஸ்ட் அடுப்பு பத்த வச்சிரலாம். அடுப்பு பத்த வச்சாச்சு. சட்டி வச்சிரலாம். சட்டில தண்ணி இருக்கு. தண்ணி காஞ்சோனே தான் गाइस ஆயில் சேர்க்கணும், இல்லனா வந்து தெரிச்சிரும் அப்படியே எல்லாமே போட போட. இப்ப நம்ம பன்னீரை வந்து இது பண்ணி வச்சுக்கணும், வறுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் அப்படியே நம்ம சேர்த்தோம்னா லப்பரா இருக்கும். நம்ம முதல்ல ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் ஊத்தி சாம்பார் தூள், மஞ்சள் தூள் ஊத்திட்டு, சாம்பார் தூள் இல்ல மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்ப கொஞ்சம் கீ ஊத்திக்கலாம். கொஞ்சமா கீ ஆட் பண்ணிக்கிட்டா போதும். கீ ஆட் பண்ணிட்டு மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் போட்டு அப்புறம் பன்னீர் ஆட் பண்ணிடலாம். மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சம், 1 டீஸ்பூன் இல்ல, சும்மா கொஞ்சமா போட்டா போதும். ஆமா, உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டு பன்னீரை போட்டுடலாம். இன்னொரு கப் பன்னீர் கொட்டிட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்ப நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பன்னீர் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம பிளேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பண்ணி ஆற வைக்கணுமாமா? பண்ணியா ஆற வைக்கணுமா கேட்டேன். ஆமா, ஆறலாம் வைக்க தேவையில்ல. அது நான் போறேன். இதுல மசாலா சேர்ப்போம். ஆயில் கொஞ்சம் ஊத்திக்கலாம். ஊத்திட்டு அதே பேன்ல நம்ம ஆயில் ஊத்திக்கலாம். இப்ப பிரியாணி இலை போட்டுடலாம். பிரியாணி இலை, பச்சை மிளகாய், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்ப நம்ம மசாலாவை தான் இது பண்றோம். அதுலயே வந்து ஆனியன் ஆட் பண்ணி ஆனியன் ஆட் பண்ண போறோம். ஆனியன் ஆட் பண்ணியாச்சு. ஆனியன் ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணலாம். இது ப்ரௌனிஷ் ஆற வரைக்கும். அடுப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணலாம். இஞ்சி பூண்டு போட்டுடலாம். இஞ்சி பூண்டு நம்ம வந்து இது பண்ணி வச்சிருந்தது சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் गाइस. லக்ஷனா இப்ப நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. தக்காளி போட்டுடலாம். இப்ப தக்காளி போட்டு அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணலாம், தோல்லாம் உறிஞ்சு வர வரைக்கும். இப்ப கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டு கரம் மசாலா போடணும், அப்புறம் மிளகாய் தூள் போடணும். ஆமா, இப்ப மிளகாய் தூள் போட்டாச்சு. உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த அளவு போட்டுக்கலாம். நாங்க 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டோம். எங்க காரத்துக்கு ஏத்த அளவு. நல்லா ஃப்ரை பண்ணலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்ப கரம் மசாலா போட போறோம். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். கரம் மசாலா கண்டிப்பா போடணும். இப்ப நல்லா ஃப்ரை பண்ணலாம். லைட்டா தண்ணி ஊத்திக்கிட்டோம். லைட்டா தெளிச்சு விட்டுக்கலாம். ஊத்துறது ஃப்ரை ஆகிறதுக்காக தான் தெளிச்சு விட்டுக்கிட்டோம் வாட்டர் லைட்டா. முந்திரி கசகசா வந்து போட்டுடலாம். இது 1/2 மணி நேரம் ஊறுனா அப்புறம் தண்ணியோட போட்டு அரையாது. இது இப்படி எடுத்து போடணுமா? தண்ணி தெளிச்சா இது அரைங்களே. ஃபர்ஸ்ட் அரைச்ச பின்னாடி அதுக்கப்புறம் இதை ஊத்தி அரைங்க. ஓகேமா. இப்ப நம்ம இதை அரைச்சிடலாம். இது நல்லா வதங்கிருச்சு. ஃபேன்ல ஆற வச்சுட்டு நம்ம இதையும் அரைச்சிடலாம்.
இது நல்லா ஆறிடுச்சுனால இப்ப நம்ம இத ஃபேன்ல ஆற வச்சுட்டு இதையும் அரைக்கணும் கைஸ். கசகசா முந்திரி அரைச்சு வச்சிருக்கோம். இது வந்து நம்ம ரெடி பண்ண மசாலா அரைச்சு வச்சிருக்கோம். இது இப்ப நம்ம வந்து இத செய்ய ஆரம்பிக்கலாம். பாக்க தேங்காய் சட்னி கார சட்னி மாதிரி இருக்கு. இப்ப அதே பேன்ல நம்ம பண்ணிக்கலாம். அந்த மசாலாவோட சட்டிலேயே செஞ்சுக்கலாம். கொஞ்சம் கீ ஊத்திக்கலாம். பட்டர் இருந்தா பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் போட்டா டேஸ்டா இருக்கும். வீட்ல பட்டர் இல்ல. ஆமா, பட்டர் தீந்துருச்சு. கீ போட்டாச்சு. இப்ப நம்ம ரெடி பண்ண மசாலா கொட்டிடலாம். அதை கொட்டிட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் அந்த கூட வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா போட்டோம்ல, அதுல 1 கப் ஆஃப் வாட்டர் இப்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 2 கப் ஊத்திக்கிட்டோம். 2.5 கப் ஊத்தியாச்சு. எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவு ஊத்திக்கலாம். எவ்வளவு ஆமா गाइस, நீங்க உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவு ஊத்திக்கோங்க. நம்ம நல்லா பண்ணலாம். லைட்டா உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்க போட்டுக்கோங்க. எங்களுக்கு தேவையான அளவு நாங்க போட்டுக்கிட்டோம். இது நல்லா கொதிச்சு வரணும் गाइस. கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணலாம். இத வந்து எப்படிக்கா கிண்டி விட்டுக்கணும் லைட்டா. இப்ப பன்னீர் போட்டுடலாம் गाइस. இந்த மாதிரி நல்லா கொதிச்சோனே பன்னீர் போடுவோம். இந்த மாதிரி கொதி வந்தோம்னா நம்ம இந்த ஸ்டேஜ்ல பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் நம்ம ஆட் வறுத்து பண்ணனும். வச்சிருந்த அந்த பன்னீர் ஆட் பண்ணனும். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கணும். இல்லையா? இது 5 நிமிஷம் கொதிக்கணும் गाइस. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். முந்திரி கசகசாவும் அரைச்சு வச்சுதான் கொதிக்கணும். இப்ப நம்ம வந்து முந்திரி கசகசா அரைச்சு வச்சிருந்தோம்ல, அது சேர்த்துக்கலாம். இப்ப ஒரு கொதி வந்துருச்சு. நல்லா ஆட் பண்ணனும் गाइस. அப்புறம் கஸ்தூரி மெட்டி கொஞ்சமா எடுத்துக்கணும். நம்ம நல்லா ஒரு பிஞ்ச் வந்தாலும் யாராவது ஒருத்தர் பேசுங்க. இங்க பாரு, இது ஊத்துனாதான் ஹோட்டல் ஸ்டைல் அந்த டேஸ்ட் வரும். அவ்வளவுதான். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. கஸ்தூரி மெட்டி எல்லாம் போட்டோம். கஸ்தூரி மெட்டி லாஸ்டா போகும். இது கொதிக்கணும். இன்னும் நல்லா கொதி வரட்டும் गाइस. இப்ப வந்து இது கொதி வந்துருச்சு गाइस. இப்ப நம்ம கொத்தமல்லி போட்டுறலாம். டாப்பிங்ஸ். இந்த டாப்பிங்ஸ் லடி கஸ்தூரி மேத்தி தான் டாப்பிங்ஸ். இது போட்டு இது கூட தெரியல गाइस உங்களுக்கு. போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சிட்டு கஸ்தூரி மெட்டி போட்டு இறக்கிடுவோம். இது போட்டு இந்த மாதிரி ஒரு கொதி மறுபடியும் வந்தோடனே நான் கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிட்டு இதை அரைக்கிடலாம். கஸ்தூரி மேத்தி இது பண்ணியாச்சு. பன்னீர் பட்டர் மசாலா சூப்பரா ரெடி ஆயிட்டு வருது गाइस. ரெடி ஆயிடுச்சு. சோ இப்போ இது இறக்கும் போது லைட்டா சுகரோ நாட்டு சர்க்கரையோ போட்டுக்கலாம். ஆமா गाइस, டேஸ்ட்க்கு. ஆஃப் பண்ணா அந்த கிண்ணத்துல வாளில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு. ஆமா गाइस, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வாளில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஹோட்டல் ஸ்டைல்ல வந்து ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா. நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா. இதுல வந்து முந்திரி பருப்பு கசகசா அரைச்சு ஊத்துறோம்ல, அதுக்கு பதிலா ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குல்ல, அதெல்லாம் ஹோட்டல்ல ஆட் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா முந்திரி பருப்பு கசகசாவையும் ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுட்டு அதை அரைச்சு ஊத்துனா அந்த கெட்டியா ஒரு கிரேவி நம்ம ஹோட்டல்ல சாப்பிடுற மாதிரியே இருக்கும். சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு வாளில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். गाइस, பன்னீர் பட்டர் மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன டிஷ் செய்யலாம் நீங்களே சொல்லுங்க. Bye guys.